குழந்தை இல்லா வழி, அதனுடைய ஒரு பயணம் பார்ட் 2. இப்படியே போயிட்டு இருந்த என் லைஃப்பில் ஒரு நாள் ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஹாய் அப்படின்னு. நான் யாருன்னு தெரியலேன்னு ஒரு யோசனையில் இருந்தேன். இந்த பாட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த முதல் மெசேஜிலிருந்து ஆரம்பமான பயணம் தான் இது. ஆமாங்க, எங்களோடது ஃபேஸ்புக் லவ் தான். நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி ஒரு ஃபேஸ்புக் பையனை நம்பி இவ லவ் பண்ணா அப்படின்னு. ஆனால் நான் அவனை மட்டும் நம்பி லவ் பண்ணலைங்க. நான் அவனை விட அவங்க ஃபேமிலியை ரொம்ப நம்பினேன். அவங்க வீட்டில் ஒரு அக்கா, 2 தங்கச்சி, இவங்க ஒரே பையன். 3 பொண்ணு இருக்காங்களே, என்னையும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தாங்க நான் லவ்வே அக்செப்ட் பண்ணேன். அப்புறமா கொஞ்ச நாள் அந்த லவ்வில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் பேசி மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சில நாட்கள் எப்பயும் போல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லார் மாதிரியும். அடுத்த சில நாட்கள் தான் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு அனுபவித்த அந்த வலி ஆரம்பமான நாள். பார்ட் 3ல் பார்க்கலாம்.